தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த டைலாக் எதுக்குன்னா, தவளையை பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வந்து வேட்டையாடி சாப்பிடும். இந்த மழை காலங்கள்ல வந்து இந்த தவளை என்ன பண்ணும்னா சும்மா வாக் 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 வாக்குன்னு கத்தின்னு இருக்கும்போது பாம்புக்கு அதுவே சிக்னல் கொடுத்து வாண்டடா பாம்பு வாய்க்குள்ள போற நிலைமைய அதுவே ஏற்படுத்திக்குமா. அதனால்தான் அந்த டைலாக சொல்லுவாங்க, தவளை தன் வாயால் கெடும். யார் யாரு எங்கெங்க இருக்கணுமோ அவங்க அங்கங்க இருந்தா எல்லாமே நல்லதா தாங்க நடக்கும். சினிமால நடிச்சோமா, சினிமா தொழிலை பார்த்தோமா, ரசிகர்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தோமா அப்படின்னு இருந்துட்டு போயிருந்தா இந்த பிரச்சனை விஜய்க்கு வந்திருக்காது. எஸ், விஜயை சுத்தி இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரே காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் தான். விஜயை தவிர்த்து வேற யாருமே அதற்கு காரணம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், கரூர்ல அவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு பண்ணது கூட பெரிய விஷயம் கிடையாதுங்க. எப்பவுமே எல்லாருமே சொல்றது ஒண்ணுதான், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டோம்னா அதை வந்து கொஞ்சமாச்சும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எஸ் நானும் அதுக்கு காரணம் அப்படின்ற பொறுப்பை ஏத்துக்கணும். அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. தலைவனை விடுங்க, அதுதான் நல்ல மனிதனுக்கே அழகு. ஆனா விஜய் வந்து நல்ல மனிதனாவும் கிடையாது, நல்ல தலைவனாவும் கிடையாது, அந்த பொறுப்பையும் ஏத்துக்கல, டயலாக பேசிட்டு விட்டுட்டு போனாரு. இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 41 உயிர் இறந்திருக்கு. அந்த 41 குடும்பத்தை இந்த தலைவர், அதாவது 2026 சிஎமாக போறேன் அப்படின்னு சொல்லிதான் இவர் வந்தாரு. இவர் இன்னுமே போய் அந்த 41 குடும்பத்தை பார்க்கல. இப்ப என்ன தகவல் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்க விஜய் நான் வரமாட்டேன், நீங்க என் வீட்டுக்கு வாங்க, நீங்க வந்து என்ன சந்திங்க, அப்ப நான் வந்து உங்களுக்கு ஆறுதல் தரேன்ட்டு புது டெக்னிக்க இந்த விஜய் கட்சி வந்து இப்ப வந்து இயக்கி இருக்காங்க. அதாவது சினிமா ஸ்கிரிப்டை எப்படி உக்காந்துக்கிட்டு டிசைனா ரெடி பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜய் சினிமா மாதிரி எல்லாத்தையும் டிசைனா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப 41 குடும்பத்தை நீங்க தானே போய் பார்க்கணும், நம்மளாலதான் அவன் பாதிக்கப்பட்டிருக்கான். அது என்ன புதுசா அவனை கூட்டணும் வந்து நம்மள பார்க்க வைக்கிறதுன்றது எங்கேயுமே நடந்த ஒரு விஷயம் கிடையாதுங்க.